யாரை உட்கார வைக்கிறன்னு முடிவு பண்ணிட்டான். எந்த உலகத்துல வாழ்றான்னு பாத்துக்கோங்க. திமுக வரக்கூடாது, அதற்கு மாற்று தாவேக்காவும் இல்லை, அதிமுகவும் இல்லை. அதற்கு ஒரே மாற்று, திராவிடத்திற்கான ஒரே மாற்று தமிழ் தேசியம் மட்டும்தான். கருணாநிதி பிள்ளைகளுக்கு ஒரே மாற்று பிரபாகரன் பிள்ளைகள் மட்டும்தான் என்பதுதான் இங்க இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு ஆப்ஷன். அவர்கள் செய்யாததை நாங்கள் செய்வோம். எங்களுக்கு கருணாநிதி ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி அல்ல, எங்களுக்கு சிறந்த ஆட்சி தாத்தன் காமராஜர் ஆட்சியா, பேரன் சீமான் ஆட்சியா என்பதன் போட்டி. எங்கள் தலைவன் ஆயுதம் ஏந்தி களத்தில் நின்றான், நாங்கள் அறிவாயுதம் ஏந்தி களத்தில் நிற்கிறோம். அதான் வித்தியாசம். நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்த போறீங்களா, இல்லை ஆண்ட திமுக வாக்கு செலுத்த போறீங்களா, இதான் கேள்வி. அந்த ரெண்டு களத்துக்கு வராது. அதை ஒழிச்சு கட்ட வேண்டிய கட்சி அது. சும்மா ஓட்டை பிரிச்சுட்டு போறது. நீங்க சொல்லுங்க, இந்த தேர்தலில் விஜய் தோத்துருவாரு, 100 விழுக்காடு தோப்பாரு, 100 விழுக்காடு தோப்பாரு, தோத்துட்டாரு, களத்தில் நிற்பாரா? 10 முறை இல்ல 100 முறை தோர்த்தாலும் இந்த மண்ணை விட்டு மக்களை விட்டு நாங்கள் ஓடி போக மாட்டோம். அனகாபுத்தூரில் மீண்டும் பிரச்சனையா, சீமானும் அவன் தம்பிகளும் தான் முதலில் வந்து நிற்போம். ஏற்கனவே நின்று இருக்கிறோம். எங்கிட்ட இருந்து தாவேக்க என்ன மாறுபாடு, எங்கிட்ட இருந்து கொள்கையில கோட்பாட்டுல லட்சியத்துல என்ன மாறுபாடு சொல்லுங்க? ஒன்னும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. திமுக இருந்து மாறுபாடு இல்லை. எங்க கிட்ட இருந்து என்னத்தை புதுசா வச்சுட்டான்? புதுசா வைக்க எதுவும் இல்லை. ஏற்கனவே இருந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டி, திமுக அதிமுக இருந்து களவாண்டு கொட்டி உட்கார வச்சு ஒரு ஒரு படையில போட்டிருக்காப்புல. இதுக்குத்தான் திமுக அதிமுக இருக்குல்ல, இதுக்கு புதுசா ஒரு கட்சி. நாங்கள் புதிய தத்துவத்தை வைக்கிறோம். நாங்கள் ஆட்சி மாற்றம், ஆள் மாற்றம் இல்ல, ஆட்சி முறை மாற்றம், அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறோம். சிஸ்டம் மொத்தத்தை சேஞ்ச் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம்? ஒரு முறை ஓட்டு போட்டு பாரு, ஒரே 5 வருஷம் சென்னையில சிங்கப்பூரை போல சென்னையை மாத்தனா, நீ சட்டையை பிடிச்சுக்கலு. சிங்கப்பூர் கழிவு நீர் தனியா போகும், மழை நீர் தனியா போகும். உலகத்திலேயே கழிவு நீரும் மழை நீரும் ஒரே வாய்க்கால போற ஊரு நம்ம சிங்கார சென்னை மட்டும்தான். நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், நம்ம தாம்பரம் கார்பரேஷன் மட்டும்தான் உலகத்திலேயே. கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா போனா, அங்க இருக்க சாக்கடைக்குள்ள பை கீழே இருந்தா அது மேல வந்து அது பொங்கி வெளியே வராதா, வெள்ளம் வராதா? இந்த அடிப்படை கூட ஒரு ஆட்சியாளருக்கு, அதிகாரிகளுக்கு தெரியாதா? தெரியும். அதை அடைச்சிக்கிட்டே இருந்தாதான் தொடர்ச்சியாக கிளீன் பண்ண முடியும். அதில் ஒரு ஃபண்டை போட முடியும், கொஞ்சம் ஒதுக்க முடியும். அப்பதான் வீட்டுக்கு கொஞ்சம் பதுக்க முடியும். நீங்க கழிவு நீர் தனியா, இந்த பக்கம் மழை நீர் தனியா வச்சுட்டா கழிவு நீர் நல்லா போயிடும், மழை நீரும் போயிடும், காசு சம்பாதிக்க முடியாது. அப்ப என்னன்னா, பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கணும். பிரச்சனை இருந்தா தான் திமுக அதிமுக அரசியல் செய்ய முடியும். நாங்கள் பிரச்சனையை தீர்க்க வந்தவர்கள், பிரச்சனையை இருக்க வைக்க